எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. இன்றைக்கி வண்டிக்கு போகலாம். நேற்று நைட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. இது நாங்கள் சீட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட வீடியோவும் கூட தான். அதுவும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கி போட போகிறேன். நேற்று வந்து பெரிய அதில் ஒரு வில்லங்கம் ஆகிப்போச்சு. சில சங்கடம் ஒருத்தர் வந்து ரிலீஃப் ஆகிட்டாரு. சரி ரைட்டு இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நேற்று என்னால் வந்து அதை பண்ண முடியலை. இன்றைக்கி வந்து பார்த்தா காலைல குளிச்சதுமே ட்ரெஸ்ஸு கூட பழைய ட்ரெஸ் தான். கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போகிற வெளியே ஏதாவது ஜவுளி கடையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து அப்படியே கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு காசை கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கேன்னு ஃபுல்லாக வந்து என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெடிக்க ஆரம்பிங்க. நாங்கள் என்ன வெடிக்க ஆரம்பிக்கிறோம். இனிமேல் தான் வாங்கணும். என்னடா பண்ணுற பின்னாடி அதாவது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தாங்க. ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம் ஒரு காரணத்தால். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதாவது காக்கா தலையில் அடித்தா என்ன நடக்கும்ட்டு சும்மா எடுத்துருக்கேங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன். போன டைம் போனப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு போய் பாருங்கள். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதாவது சிஎன்ஜி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது சிஎன்ஜி பங்குக்கு போய் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இவன் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா பெட்ரோல் போட்டுருவோம் அப்படின்ட்டான். ஸோ உன் செலவில் நீயே போட்டுரு அப்படின்ட்டு ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு விட்டாங்க. அதாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டு விட்டான். போங்களையும் பயங்கரமாக டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. என்ன பண்ணிட்டான்னா வீடியோ எடுக்கிறது, அவனை சுற்றி வீடியோ எடுக்கணுமா என்ன ஏன் கேட்குறீங்க? நம்மளை எடுக்க சொன்னால் மட்டும் ஒழுங்காக எடுக்கலை. இப்போ தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எடுத்தது எப்படி எடுத்திருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஃபேண்ட்லாம் எடுக்கலைங்க. நார்மலாக ஒரு கருப்பு கலர் வேஷ்டி, ஒரு கருப்பு கலர் பனியனு, ஒரு கருப்பு கலர் ஜட்டி, அவ்வளோதான். நம்மளால் துவைக்க முடியாது. இதுதான் ஈஸியாக அழைச்சி போட்டு வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு. வெறும் 500 சம்திங் ஏதோ தான் வந்துச்சு. போதும் நமக்கு தீபாவளி, அவ்வளவுதான். ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எங்கே சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம்னா ரூமே அவங்ககிட்ட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னாப்புல தலைவர். சரி நம்மளும் ரைட்டு மாற்றிக்கலாம். அந்த கடையிலேயே அப்படியே அங்கேயே நின்று அதே இடத்துலையே ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் குன்றத்தூர் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க முருகனை பார்ப்பதற்காக. இங்கே பாருங்கள், இதுதாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டடி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான்டா. இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளவு ஈஸியாக போக முடியுமா? ஒரு வழியாக மாற்றியாச்சு. கடைக்காரர் மிரண்டார். என்னடா பண்ணுறாங்க உள்ள வந்து துணி மாத்திர ரூம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே மாற்றிக்க விட்டார் அவரும். மாற்றியாச்சு. அங்கேயே குன்றத்தூர் முருகன் கோயில் தான் போகிறோம். நேற்று நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு தூங்க. கண்ணை பாருங்கள் அப்படியே சக்கச்சவேன்னு இருக்குது. ஆனால் கண்ணு எரியிற மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி வண்டி ஓட்டணும் தான் ஆசை. இவனுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால தான் இன்றைக்கி லீவு போகிற மாதிரி ஆயிடுச்சு. வண்டிக்கு அப்படியே கிளம்பியிருப்பேன். பார்க்கலாம், மதியம் எடுத்தால் கூட அப்படியே எடுத்துருவேன், கண்டினியூ பண்ணிடுவேன் திரும்ப. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா விலகக்கூட முடியாதுங்க. காரு கூட போக முடியாமல் தத்தளிச்சு தான் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம நேரத்துக்கு அங்கே ஒரு ஈக்காக்கா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே போய் பார்த்து தாங்க அரண்டுட்டோம். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுமா, டைம் ஆகிருமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. கிளைமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே தூத்தம் விழுகிறது. அதாவது மழை பெய்யுது பெய்யலை அந்த மாதிரி தான். கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே தான் சோறு தந்தோம் இன்னைக்கு. கோபுரம் 2வது போட்டுக்கலாம்டா. அப்படியே அது தேடுறது அடிச்சுட்ட பண்ணுற ஏன்டா பாவத்தை. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா மேலேயே வந்துட்டோங்க. வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுக்கு தான் இடம் கிடைக்கல. ரிவர்ஸ்லேயே அவன் வந்து ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டான். ஆனால் அதில் பேட்டரி ஆல்ரெடி ப்ராப்ளமாக இருக்குது. எடுக்கிறப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஓகே பார்த்துக்கலாம். எதுனாலும் நாங்களும் நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன நடக்க போகிறது தெரியாமல் உள்ளே கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சதுங்க இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கவே கூடாது. கொஞ்சம் பதட்டமாக ஆகி போச்சு கொஞ்சம் நேரத்தில். ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் எடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அதாவது இதுக்கு முன்னாடி இதே கோயிலுக்கு வந்திருந்தப்போ ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் கூட வாங்க முடியாமல் இந்த 10 லட்ச ரூபா கார் சாவியை கொடுத்துட்டு தான் வந்து முருகனே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஏதுன்ட்டு வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் அந்த வீடியோவை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். முருகனை தீபாவளி அதுவுமா பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு மறுநாள் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிலே பண்ணதுக்கு ரொம்பவே சாரி. உள்ளே வந்து பார்த்தோம்னா வந்துட்டோங்க. இது என்ட்ரன்ஸ் நீங்கள் எல்லா விதத்துக்குமே தெரியும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கூட்டம் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அதிகமாக இருந்துச்சுட்டு. அதிகமானா இல்லைங்க, ஒரே ஒரு வருஷம் தான் இருந்துச்சு. அதுக்கே எங்களுக்கு பதட்டம் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போனோம், டைம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதோட ஹையஸ்டாலாம் கூட்டம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலையிலேயே எல்லா பேரும் வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது.
க்யூவில் வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆனால் இதில் ஒருத்தவங்கள பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இந்த வீடியோவில் பாருக்குமே. அதாவது ட்ரெஸ்ஸு வந்து ஒரே மேட்சிங்காக போட்டிருப்பாங்க 3 பேருமே. அதை பார்க்கவும் நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. நம்மளும் இப்படித்தானே ஊரில் ஒன்றா பட்டு ஒன்றா வந்து ஒரே கலராக ஒரே இதாக எடுத்து போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியும். ஸோ ஊரை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். இருந்தாலும் பரவாயில்ல. இதை குட்டி பையன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே போனேன் குறுகுறுன்னு. என்னடான்னு எதுவுமே பேசலை நான் லாஸ்ட்டாக. ஆனால் அதை எடுக்க முடியலை. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா முருகனை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. பிறந்த நாள் அதுவுமா செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். அந்த ஒரு பொங்கச்சோறும் ஒரு புளியோதரையும் வாங்கி கொடுக்குறதுக்கு முக்கால அழுகிறியான். ஆனால் ஒரு வழியாக வாங்கி கொடுத்துட்டியான். சரி ரைட்டு, அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காரணும்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுக்காகன்னு தெரில ரீசனு. சரி நம்மளும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு சாப்பிட்டு போவோம். சும்மா உட்காரதுக்கு எனக்கு மென்னுக்கிட்டு இருக்கலாமே, அதுக்காக தான் இந்த பொங்கலும் புளியோதரையும் வாங்கி விட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாளும் பொழுதுமா வந்து இவ்வளவு வெறிச்சோடி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வெறிச்சோடி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வந்திருக்கேன், எத்தனை டைம் வந்திருப்பேன், கஸ்டமரோட நிறைய டைம் உள்ளே வந்திருக்கேன். எப்பயுமே ரொம்ப ரசாக தான் இருக்கும். அதாவது மேலே வரைக்கும் போனதில்லை, ட்ரிப் டயத்தில் உள்ளே வந்திருக்கேன். நானாக பர்சனலாக மேலே போனது ஒரு 2 டைம் போயிருக்கேன் நினைக்கிறேன். சம்திங் 3 கூட இருக்கலாம். என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியலை. அவனால் வந்து பார்த்திங்கன்னா ரிவல்ஸ் எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நானே வண்டியை எடுத்துட்டேன். ஏன்னா லைட்டாக விட்டாலே வந்து அவன் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி பேட்டரி வேறு ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியும். அதனால் இறங்குறாசா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபா வாங்கினாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா தீபாவளியாக கொண்டாடியாச்சு. இவ்வளோதாங்க தீபாவளி எங்களுக்கு, டாக்ஸி டிரைவருக்கு, அது ஊருக்கு போகாமல் சுற்றுறவங்களுக்கு. ஆனால் வண்டிக்கு போகணும். நான் போயிட்டு வீடியோ வேலை கொஞ்சம் எடிட் பண்ணுறது இருக்குது. அந்த குளுக்கு சீட்டு வேறு, அது வேறு பெரிய டார்ச்சராக இருக்குது. டார்ச்சர்னால் அதுவும் எனக்கிட்ட வீடியோ எடுத்து திரும்ப அதுக்கும் எல்லாமே பண்ணணுமே. சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸ்க்ரீன் அப்போ எப்போ மக்கள் பண்ணுறான்னு தெரில. ஃபுல்லாக வெறித்தனமாக வேட்டு போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு வேட்டு போடலை, வேட்டு வாங்கலை. ஓகேங்க, ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் அப்படியே போயிட்டு குளுக்கு சீட்டு யாருக்கு விழுதுன்னு பார்த்துலாம். போன டைம் ஆளும் பேருமா வந்து குழுக்கள் பண்ணோம். இந்த டைம் நான் மட்டும்தான். ஏன்னா எல்லா பேரும் தீபாவளினால ஃபுல்லாக ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. என்னடா இவன் இப்படி எழுதி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? அதாவது ஷார்ட்டாக எழுதியிருக்கேங்க. ஃபுல் லென்த்தாக பேரை எழுகாமல் நம்ம ஃபுல் லென்த்தாக எழுதணும்னா உழைப்பிடும், ஹேண்ட் ரைட்டிங் சரி இருக்காது. அதனால தான் ஷார்ட்டாக இப்படி எழுதி போட்டுட்டேன். அதுவும் சிம்பிளாக. யாருக்கு விழுக போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு கிடைக்கிதுன்ட்டு. போட்டாச்சுங்க. நானே தான் எடுக்கணும். இந்த வாரம் வந்து நான் தான் குழந்தை. போன டைம் வந்து குழந்தை இல்லை. வரமாட்டுதே பிரிக்க. வந்துருச்சுங்க. போன டைம் நம்ம கூட இருந்த அவர் தான் பாண்டியன். யாருமே இல்லாமல் எடுத்து போட்டாச்சு. இது அவ்வளோதாங்க முடிஞ்சு. நான் அடுத்த வாரம் தான். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.